ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே கேது 7 ராகு இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் 3 நீசம், 2 இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் 2ஆம் தேதியே 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். அதனால் உங்கள் ராசிநாதனுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. அதனால் 1ஆம் வீட்டு பலன் எந்த வகையிலும் மைனஸ் பாயிண்டாக நடக்காது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். ராசிநாதன் வெறும் நீசமாக இருந்தால் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் தோல்வி அடையும். உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம்லாம் குறையும். ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்படும். அவர் நீசபங்க ராஜயோகமாக இருப்பதினால் நிச்சயமாக 1ஆம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்காது. அதே வேளை நீசம் என்றத்தினுடைய பலன் ஒரு சில காரியங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை முயற்சி செய்த பிறகு கட்டாயம் அதில் வெற்றி அடையும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவு. 17ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 4 தனது உச்சராசிநாதன் வீட்டில் செவ்வாயுடன் சேர்வார். அங்கு வீடு கொடுத்த செவ்வாயும் 2-11 கூடிய புதனும் ஆரம்பத்தில் இருப்பார்கள். அதைவிட முக்கியமாக 11 இருந்தக்கூடிய குரு பகவான் 12 உச்சம் பெற்று இருப்பதினால் அவருடைய பரிபூர்ணமான பார்வை 4ஆம் வீட்டிற்கும் 4 இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியனுக்கும் கிடைப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். அதனால் மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மிக பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் லாபத்தையும் தரும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களுடன் கட்டாயம் இருக்கும். ஆக 17ஆம் தேதி வரை ஒரு சில விஷயங்களில் கடுமையான முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே வெற்றியும் மதிப்பும் மரியாதையும் கட்டாயம் வரும் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். ஒரு நாள் மட்டும் 3-10 கூடிய சுக்கிரன் அங்கு நீசமாகி இருக்கின்றார். நவம்பர் 2ஆம் தேதி அவர் 3 ஆட்சி பெறுகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதி 4 உச்ச ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் இருக்கிறார். 12 இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டு அதிபதிக்கு பூரணமாக கிடைப்பதினால் 2ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். மாத இறுதியில் 23ஆம் தேதி அவர் 3 வருவார். வந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக 2ஆம் வீட்டு பலன் மாதம் முழுமையாக, அதுவும் குறிப்பாக மாதம் 23ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய புதனுக்கு கிடைப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவிருத்தி, கடன் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள், வசதிகள் அத்தனையும் கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தினாலும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினாலும் 2ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான செல்வம், செல்வாக்கு என்ற சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். ஒரு வகையில் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினால் தேவையற்ற வீண் விரைய செலவுகள், வைத்திய செலவுகளெல்லாம் பலருக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளாதார பின்னடைவு உள்ளவர்களெல்லாம் இந்த மாதம் 2ஆம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் குரு சம்பந்தத்தினால் பொருளாதாரம் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. வருகின்ற பணத்தை அப்படி கடன் இருக்கின்றவர்கள் அந்த கடனை முழுமையாக கொடுத்து விடலாம். உங்களுக்கு நாணயஸ்தர், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர், நல்லவர், வல்லவர் என்ற பேரும் புகழும் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்திலும் மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதே 2ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிர பகவான் 2ஆம் தேதி அவர் 3 ஆட்சி பெறுகின்றார். 3ஆம் வீட்டிற்கு காரகரான செவ்வாயும் வலிமையாகும். செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதினால் எந்த ஒரு பாவத்தியம், பாவம், பாவாதிபதி, பாவகாரன் என்று நாம் பலன் எடுக்க வேண்டும். ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பலன் பார்க்கும்போது இந்த கோச்சார கிரகத்திற்கும் அப்படி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 3ஆம் வீடு பலம் அடைவதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை. மற்றவருடைய துணையை காட்டிலும் தனியாக போகின்ற மனிதனுக்கு துணிவே துணை என்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய துணிவின் மூலமாக எடுக்கின்ற அத்தனை காரியங்களிலும் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்து வெற்றி கட்டாயம் அடைவீர்கள். இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் கட்டாயம் உண்டு. குறிப்பாக இளைய சகோதரருடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நண்பருடைய வருகை அற்புதமாக இருக்கும். பயணங்கள் வரும். அந்த பயணங்கள் மூலமாகவும் லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். குறிப்பாக உங்கள் தைரியத்தின் மூலமாகவே இந்த மாதத்தில் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார். உடன் 2-11 கூடிய புதனும் குருவினுடைய பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய யோகமே. இந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதனால்தான் 4ஆம் வீடு வலிமையடைகின்றதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக, அதுவும் 17ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் 4ஆம் வீடு பெருத்த பலம் அடைகின்றது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்க்கை, தாய் தகப்பனாருடைய நலங்கள் என்ற சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கட்டாயம் சிறந்து படிப்பார்கள். ஒரு சிலர் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுவும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் அந்த அஷ்டம சனியை உச்சகுரு பார்ப்பதினால் அதனுடைய
தாக்கம் மிகப்பெரிய அளவிலே கட்டுப்படும். அதனால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு புதிய குடியிருப்புகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குறிப்பாக மண் பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவான உண்மையாகும். சிம்மராசிக்கு 5 குடைவர் அந்த குரு இவ்வளோ நாள் போன மாதம் வரை 11 இருந்து 5ஆம் வீட்டை பார்த்தார். இந்த மாதம் மட்டும் அவர் தான் வீட்டிற்கு 8 மறைகின்றார். மறைந்தாலும் அவர் உச்சமாகின்றார். அவருடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கும் 5ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயமாகும். அது பிள்ளைகளுக்காக ஆகும். ஒரு சில பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம். ஆக சிம்மராசியை பொறுத்தவரை ஒருவர் சம்பாதித்தது போய் இனி வரக்கூடிய காலங்களில் ஒருவருக்கு மேல் 2 பேரோ 3 பேரோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே 5ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுக்காக நீங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும். அந்த கடன்களை நீங்கள் கட்டாயம் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். சிம்மராசிக்கு 6 குடைவர் சனி பகவான் 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடு கெடுதிகள் கட்டாயம் கட்டுக்கடங்கி இருக்கும். பெரிய அளவில் கடனோ உடல் நலிவோ எந்த வகையிலும் உங்களை மட்டுப்படுத்தாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து வெற்றி வீரராக வலம் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே 6ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டு அதிபதியான சனியும் குரு பகவான் பார்க்கக்கூடிய பலன்களாக அமையும். என்னுடைய ராசிக்கு 7 குடையவர் சனி பகவான் அவர் 8 மறைந்திருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார். அதனால் 7ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். அஷ்டம சனி தாக்கம் பெரிய அளவிலே மட்டுப்படுத்துவதனாலும் களத்திரகாரம் சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருப்பதினால் கணவன் மனைக்குள் புரிதலும் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். திருமணமாக இருக்கின்றவர்களுக்கும் சற்று கூடுதலான சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்களும் கட்டாயம் கூடி வரும். 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டு. ஒரு சிலர் தற்காலிகமாக குடும்பத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். ராசிக்கு 9 குடைவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் நாளிலே ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையில் இருப்பதினாலும் மாத பிற்பகுதியில் பித்திருக்காரகன் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அது பட்டம் பேர் புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் உண்டாகும். பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும். சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. அதுவும் மாத பிற்பகுதியில் சுக்கிரனும் சேர்வதனால் குரு பார்வையை வாங்குவதனால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதனால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. அது பணமோ இருக்கலாம், அல்லது ஈடுபட்டிருக்கின்ற துறையில் இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், கௌரவ பதவிகள் வரலாம். ஏதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. சிம்மராசிக்கு 10 குடைவர் சுக்கிர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் 2 நீசமடைந்து பிறகு அவர் 3 ஆட்சி பெறுகிறார். மாத கடைசியில் அவர் 4 செல்கின்றார். உடல் 10 கூடிய செவ்வாயுடனும் குரு பார்வையும் இருப்பதினால் 10ஆம் வீட்டையே 4 இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் ஒரு பக்கம் அஷ்டம சனி இருந்தாலும் 10ஆம் வீடு வலிமை அடைவதால் இந்த மாதம் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். மிகப்பெரிய அளவிலே செல்வத்தோடு கட்டாயம் வளரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் கட்டாயம் வரும். பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். பலருக்கு அஷ்டம சனி காலத்திலேயும் பட்டம் பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டு அதிபதிக்கும் அஷ்டம சனிக்கும் கிடைப்பதனால் பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டு சாதனை புரியலாம். ராசிக்கு 11 குடையவர் புதன் அவர் 4 இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எடுத்த காரியங்களில் மிக பெரிய வெற்றி கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மூத்த சகோதரருடைய முழு ஒத்துழைப்பும் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அவர்களுடைய வாழ்வும் நல்லபடியாக அமையும் என்பது 11ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்துறையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏற்றம் கட்டாயம் 11ஆம் வீடு வலுத்திருப்பதால் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் கட்டாயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12 குடையவர் சந்திரன் அங்கே குரு உச்சமடைந்திருப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவிரிய செலவுகளாகும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான செலவுகள் ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு. ஆக சிம்மராசிக்காரருக்கு மாதம் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் வெற்றிகரமாகவும் கட்டாயம் அமையும்.